ஒத்த சீட்டு ஒரே அறம், அறத்தில் பிறந்த மானம், மானம் காக்கிற வீரம். எந்த தொலைக்காட்சியும் எந்த ஊடகங்களும் எங்களை காட்ட மறுக்கும், காட்டாது. நாங்கள் போட்டியிடுகிறோம் என்பதையே சொல்ல தயங்கும். ஏன்? தேசியனத்தின் மக்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்றிணைந்து மிகப்பெரிய அரசியல் வலிமை அடைவது என்பதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். இதே சீமான் ஒரு சாதி கட்சி ஆரம்பித்திருந்தால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னை பாராட்டி கொண்டாடுவார்கள். நான் ஒரு மத கட்சி ஆரம்பித்திருந்தால் என்னை பாராட்டி கொண்டாடுவார்கள், தினந்தோறும் செய்தி போடுவார்கள். நானும் ஒரு திராவிட கட்சி ஆரம்பித்திருந்தால் அந்த திருடர்களில் இவனும் ஒரு திருடன் தான் என்று என்னை பாராட்டுவார்கள். திருடர்களுக்கு திருடர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். நீங்கள் கவனிங்கள், பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் சண்டை போடுவது போல போடும், ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றுதான். நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? திமுக. அந்த நீட்டு தேர்வுக்கு பாராட்டி கடிதம் எழுதிய யாரு? திமுக. அந்த நீட்டு தேர்வை செயல்படுத்தியது யாரு? பாரதிய ஜனதா. ஜிஎஸ்டி முத கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அதை செயல்படுத்தியது யாரு? பிஜேபி. எப்படி இருக்கு? நான் ஒரு புள்ளி வைப்பேன், அவர் கோலம் போட்டுருவாரு. ஏன் காங்கிரஸ் அதை செயல்படுத்த முடியல? அவனுக்கு அதிக பெரும்பான்மை இல்ல, கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சியில எல்லாரும் ஒத்துக்கல. ஆனா இவருக்கு ஐயா மோடிக்கு நீங்க தனி பெரும்பான்மை கொடுத்துட்டீங்க, 283 இஷ்டத்துக்கு ஆடிட்டாரு. இதான் நடந்தது. அதனாலதான் உங்க பிள்ளைகள் என்ன சொல்றான்? ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காத வரை இந்த நாடு உருப்படாது. எல்லா அதிகாரத்தையும் ஒரே இடத்தில் குவித்து வைத்து அதன் மேலே ஏறி உட்காருகிற அந்த போதை இருக்கிறதே, அது மிக கொடிய நோய், பேராபத்து கொண்டு விடும். இத்தனை பெரிய நாட்டில் மோடியை விட்டா வேற தலைவன் இல்லையா? வேற ஆளே இல்லையா? என்னது டீ ஆத்தினாரு, டிவி தரலாம் தகுதிங்கிறான். கடைசியா அவங்க கட்சிக்காரன்னு சொல்ல, அப்படிலாம் ஒண்ணு டிவிக்கெல்லாம் நாங்க ஒரு பரிதாபம் வரட்டுங்கிறதுக்காக சொன்னோம்ங்கிறான். வாயை திறந்தா போய், வாயை திறந்தா போய். ஒவ்வொருத்த வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுறோம்னாங்க, போட்டுவாரு போல இருக்குன்னு ஓட்ட போட்டு கொண்டு போயிட்டாங்க. அவன் அப்பத்தான் சுருக்கு பையில இருந்த காசை கூட பிடிங்கிட்டு போயிட்டான், ஜிஎஸ்டி போட்டு. 15 லட்சம் போடுறேன் நீங்களே, அது எலெக்ஷன் ஜூன்ல சொல்றாரு யாரு? அமித்ஷா. நாங்க சும்மா சொன்னோம். நிதின் கட்கரி தொலைக்காட்சி பேட்டியில, என்னங்க நீங்க சொன்னதை எதையுமே நிறைவேற்றலையே, எங்க நாங்க ஆட்சிக்கு வரமாட்டோம்னு சும்மா பொய்யா விட்டோம்ங்க, இவங்க நம்பிக்கிட்டு ஓட்ட போட்டு விட்டாங்க, நாங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுங்கிறது. இப்பவும் நீங்க தேர்வு பண்ணி வச்சீங்கன்னா நிறைவேற்ற மாட்டாங்க. இப்ப நம்ம ஆளுகள் என்ன பேசுறாங்க தெரியுமில? மோடி அவர்களால்தான் நாட்டை பாதுகாப்பாக வைக்க முடியும் என்கிறார்கள், மோடியால் தான் நாட்டை காப்பாற்ற முடியும் என்கிறார்கள். நண்பிற்குரிய மக்களே, மோடியிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவது யார் என்பதை நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு மாற்று ராகுல் காந்தி நினைச்சிடாதீங்க. எங்க அப்பத்தா ஒரு கதை சொல்லும். சட்டியில அரிசியை போட்டு வறுத்துக்கிட்டு இருந்துச்சான் ஒரு கிழவி. அரிசி நினைக்கிறான், ஐயோ சட்டி சுடுதேன்னு குதிச்சு அடுப்பிலே விழுந்துச்சான். அந்த மாதிரி இவனுக்கு மாற்று இவரும் இல்லை, இவருக்கு மாற்று இவரும் இல்லை. திமுகவுக்கு மாற்று அதிமுகவுக்கு இல்லை, அதிமுகவுக்கு மாற்று திமுகவும் இல்லை. நாளும் பெருத்த ஏமாற்று. பிறகு இந்தியாவை யார் ஆளுவது நீங்க நினைக்கலாம். அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மம்தா பானர்ஜி வெல்லட்டும், அகிலேஷ் யாதவ் வெல்லட்டும், மாயாவதி வெல்லட்டும், சந்திரபாபு நாயுடு வெல்லட்டும், ஆந்திராவில் என் தம்பி பவன் கல்யாண் வெல்லட்டும், கர்நாடகாவில் பிரகாஷ்ராஜ் வெல்லட்டும், தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் நாங்கள் நாம் தமிழர் கட்சி வெல்றோம், வென்று போறோம். அங்க போய் உட்கார்றோம். இந்தியாவை யாருப்பா ஆள்றது? ஒரு ரவுண்ட் டேபிள் போடுறா, ஒரு வட்ட மேசை போடுறா, உட்கார்ந்து பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்புறம் தேர்வு பண்ணுவோம். யார ஆள்றது? உட்கார்ந்து பேசுவோம். இங்க வாப்பா, குஜராத் ஆண்டாப்பா, குஜராத் ஆண்டான், இந்த கர்நாடகா அவர் தேவையோட ஆண்டாருப்பா. இது யாருப்பா? ஆந்திரா, ஆந்திரா நரசிம்மரா 5 வருஷம் இருந்துட்டாருப்பா. அந்த பக்கம் யாரியா? அவங்க குடும்பம் ரொம்ப நாளா இருந்துச்சு, அவங்க எல்லாம் இருந்துட்டாங்க, லால் பகதூர் சாஸ்திரி அவெல்லாம் இருந்துட்டான். ஏப்பா ரொம்ப காஞ்சி தென் பக்கத்துல நாங்க இந்த கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரு தடவை கூட வாய்ப்பு கொடுக்கலப்பா, நாங்க வேணா காத்திருக்கோம். இல்ல எனக்கு கொடுப்பா, இல்ல அவனுக்கு கொடுப்பா, சரிப்பா அவனுக்கு முதல்ல கொடுப்பா, அடுத்த 5 ஆண்டு எனக்கு கொடுப்பா. சுழற்சி முறையில் கூடி பேசி ஆளுவோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி தானா வந்துடும். இவ்வளவுதான். இந்த முறையை இல்லைனா இந்தியா வாழாது, வளராது. இந்தியா வாழாது, வளராது, வித்துப்படுவான்.
அதை நீங்க கவனிச்சுக்கிறீங்க. ஒற்றை கட்சி ஆட்சி முறை என்பது மிக கொடிய சர்வாதிகார போக்குக்கு போய் நின்றும். அவங்க நினைக்கிறத செய்வாங்க, நினைக்கிறது. ஒரே நாள்ல பணம் செல்லாதுன்னு ஒரே ராத்திரியில வரி ஏற்றி விட்டு போயிட்டாங்க. ஏன் ஒரே நாள்ல இந்தியாவில் மதம் இல்லை என்று சொல்ல முடியாதா? சொல்ல மாட்டான். ஒரே நாள்ல இந்தியாவில் சாதி இல்லை சொல்லுங்க, சொல்ல மாட்டேன். சாதிகளற்ற குடிகள் என் தேசத்தில், ஏற்றதாழ்வற்ற குடிகள் என் தேசத்தில் பிரதமரால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ பண மதிப்பிழப்பு, பணம் செல்லாதுன்னாங்க, பணம் செல்லாதுன்னு. அதுக்கு என்ன ஒரு காரணம் சொன்னாரு? ஊழல் லஞ்சம் ஒழியும்னாரு முதல்ல. அடுத்த காரணம் என்ன சொன்னாரு? தீவிரவாதம் ஒழிஞ்சிரும்னாரு. அடுத்து கருப்பு பணமே ஒழிஞ்சிரும்னாரு. கருப்பு பணம், சிவப்பா பணத்தை அடிச்சுட்டு கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சுட்டாரு. நாம சொன்னா பண ஒழிப்புனால ஊழல் லஞ்சம் எப்படி ஒழியும்? பண மதிப்பிழப்புனால ஊழல் லஞ்சம் எப்படி ஒழியும்? ஒரு தடவை விளக்கமா பேசுங்க. எப்படி ஒழியும்? எப்படி ஒழியும்? அதுக்கு பதிலே இல்லை. நான் அப்ப கூட சொன்னேன், ஐயா தாள மாத்தி பயன் இல்லை, உங்க தத்துவத்தை மாத்தணும். நோட்டை மாத்தி பயன் இல்லையா, ரூட்டை மாத்தணும். நீங்க ஒரு நோட்டை மாத்திட்டு நாட்டையே மாத்திட்டேன்னு பேசுறது ஹம்பக், வெட்டி பேச்சு, வெட்டி பேச்சு. கேஷ்லெஸ் எக்கனாமின்னாங்க, எல்லாம் அட்டைக்கு வாங்கினாங்க. எது? கார்டு, டெபிட் கார்டு, அட்டைக்கு வந்துருங்க. கேஷ்லெஸ் எக்கனாமி, செல்போன் டிரான்சாக்சன், செல்போன் டிரான்சாக்சன். அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். அவரே பேசுறாரு, விடுதலை பெற்ற 72 ஆண்டு கால இந்தியா இன்னும் மின்சாரமே போய் சேராத எத்தனை ஆயிரம் கிராமங்கள். நான் பேசல, அவர் தான் சொல்றாரு. மின்சாரமே போய் சேராத கிராமத்திற்கு மின்னணு பரிமாற்றத்தில் அந்த மக்கள் எப்படி வருவான்னு கேள்வி கேட்டா பதில் இருக்கா? மின்சாரமே போய் சேரல, அந்த மக்கள் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்? அவன் எப்படி செல்போன் டிரான்சாக்சனுக்கு வருவான்? மின்சாரம் இல்லாத ஊர்ல சார்ஜ் பண்ண எங்க போவான்? ஓகி புயலையும் கஜா புயலையும் எல்லா மின்னமும் கீழே விழுந்துருச்சு. அப்ப லேப்டாப் வச்சு எப்படி டிரான்சாக்சன் பண்ணுவான்? எப்படி செல்போன் டிரான்சாக்சன் பண்ணுவான்? பெரும் வெள்ளத்துல காசு இல்ல, எல்லாம் சிஸ்டம், எல்லாம் அட்டையில போய் வாங்கணும். என்ன பண்ணுவான்? அட்டையை கடிச்சிட்டு படுத்துவானா? என்ன தத்துவம் இது? என்ன சிஸ்டம்? அறிவார்ந்த மக்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் சிந்திக்கணும். எங்க அம்மா நிலத்துல வேலை செய்யறாங்க. 10 பேர் எங்க அம்மா கூட தோட்டத்தில் வேலை செய்யறாங்க. ஒரு நாள் கூலி 100 ரூபா. 100 ரூபா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு 100 ரூபா சம்பளம் கொடுக்கணும். எங்க அம்மா எப்படி கொடுப்பா? இந்த கேள்வியை ஒரு தடவை ஒவ்வொரு குடிமகனும் கேட்டுப்பாரு. எப்படி கொடுப்பா? செக்கா கொடுப்பாளா, இல்ல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுல கொடுப்பாளா, இல்ல எப்படி செல்போன் டிரான்சாக்சன் பண்ணுவாளா? எப்படி பண்ணுவா? எப்படி பண்ணுவா? கிராமத்துல ஒரு ஏழை தாய், ஒரு ஏழை அப்பத்தா எப்படா பண்ணுவா? பதில் இல்லை. அங்க இருக்கிற அந்த தற்சார்பு முறையை ஒழிக்கிறான். எங்க அப்பத்தா ஒரு மாடு வச்சிருக்கு. அந்த மாட்டுல பாலை கறந்து 1 லிட்டர் பாலை கொண்டு தெருவில் ஊத்தும். தனக்கு 100 மில்லி வச்சுட்டு 15 வீட்டுக்கு இந்த பாலை கொடுத்துருது. 50 மில்லி 100 மில்லின்னு. அவன் 100 மில்லி 1 ரூபாய்னா அந்த ஒரு படி வச்சிருக்கோம். அந்த படியில அளந்து ஊத்திட்டு அதுலதான் காசை போடுவான். இந்த 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 பால் ஊத்துறதுக்கு எங்க அப்பத்தாவுக்கு எப்படி காசு கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? செல்போன்ல டிரான்சாக்ட் பண்ணி விடுவானா? டிரான்சாக்சன் பண்ணி விடுவானா? இல்ல செக் போட்டு கொடுத்துருவானா? அங்க இருக்கிற தற்சார்பு முறை இருக்கு பாருங்க. ஒரு மாடு வைத்து அந்த கிராமத்திற்கு தேவையான பொருளாதாரம், ஒரு கீரையை தோட்டத்தில் விதைச்சு அந்த கீரையை அந்த தெருவில் விற்று அங்க இருக்கிற தற்சார்பு, ஒரு முருங்கை மரத்தை வச்சு அந்த தெருவுக்கு வேண்டிய முருங்கைக்காய் கொடுக்கிற தற்சார்பு, அந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை தகர்க்குது இந்த பொருளாதார கொள்கை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் முடிவெடுத்தான், ஒரு குறிப்பிட்ட செக்டர், ஒரு குறிப்பிட்ட மக்களை தவிர எவனும் வாழ வேணாம்னு முடிவெடுத்துட்டான். அதனாலதான் இந்த பண மதிப்பிழப்பு, இந்த ஜிஎஸ்டி. அது அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். இவர்கள் வளர்ச்சியை நோக்கியவர்களே அல்ல, அவர பாதாளத்திற்கு வீழ்ச்சி. உலக நாடுகள்ல வளரும் பட்டியலிருந்து இந்தியாவை தூக்கிட்டான். நான் கத்தும் போது சாதாரணமானவன், பாமரன், என் குரல் எடுபடல. நான் பேசும்போது யாரும் கேட்கல பண மதிப்பிழப்புல, ஜிஎஸ்டில. ஆனால் அதையே ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த ரகுராமராஜன் சொல்றாரு, முதலாளிகள், பெரும் முதலாளிகள் நடுக்கத்தில் இருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் மக்களுக்கு முன்னாடி நிறைவேற்றல. அதனால் மக்கள் பெருங்கோபம் கொண்டு புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். இதைத்தான் பல ஆண்டுகளாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பேசி வர்றோம்.
இன்னும் கொஞ்ச நாள்ல குடிக்க நீர் இருக்காது, சாப்பிடுறதுக்கு சோறு இருக்காது. தவிப்ப இவன் என்ன சொல்றான், இவன் என்ன மாதிரி கட்டமைக்கிறான் கவனிங்க. விவசாயத்தை விட்டு எல்லாரும் வெளியேறிடுங்க, விளை நிலங்களை கொடுங்க, அதுல இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை கொண்டு வந்துருவோம், தொழில் வளர்ச்சியில தொழில் வளர்ச்சி கொண்டு வந்துருவோம், அப்பதான் நாடு வளரும். தொழில் வளர்ச்சி, தொழில தொடங்குறவன் யாரு? வெளிநாட்டு முதலாளி. அவன் இங்க வரான், அவன் நாட்டுல தொடங்காம புதுச்சேரியில தமிழ்நாட்டுல இங்க வேலை கொடுக்கணும், இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும். அவன் எந்த கோயில விளையாண்டுக்கிட்டான்? வேளாங்கண்ணிலையா, இல்ல மாரியாத்தா கோயிலையா, இல்ல எந்த தற்கால விளையாண்டுக்கிட்டான்? ஒண்ணு இல்ல. அது எதனால அப்ப இங்க வரான்? இங்க மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. இங்க நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்கலாம், எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் வேணாலும் பறிச்சு அரசாங்கம் கொடுக்குது, தடையற்ற மின்சாரம் கொடுக்குது, உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துக்கிட்டு போக 8 வழி 10 வழி சாலைகளை போடுது. நுட்பமா விளங்கணும். அப்ப என்ன செய்யறான்? அங்க முதலீடு செய்யாம இந்த நாட்டை வந்து முதலீடு செய்து இந்த நிலத்தின் வளத்தை அழிச்சு மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பலாயிரக்கணக்கில் லாபத்தை கொண்டு வரான், பலாயிரம் கோடி கணக்கில். ஆனா அந்த நாடு பொருளாதாரத்தில் மேம்படுமா வளருமா? வெறும் சம்பளத்தை சாப்பிட்டு வாழ்கிற நமது நாடு வளருமா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். இவன் என்ன உனக்கு சொல்லுவான்? வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புமா. வேலை வாங்க, சரி, அதுக்கு என்ன வாங்குவ? சம்பளம். சம்பளத்தை என்ன செய்வ? சாப்பிடுவ. சாப்பாடு எங்கிருந்து வரும்? அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். எந்த தொழிற்சாலை உலகத்தில் அரிசியின் பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில் இருந்தான் வளரணும். அந்த நிலத்தை நீ பறித்து கொண்டால் சோத்துக்கு என்ன பண்ணுவ ராஜா? பதில் இல்லை, எவன்டையும் பதில் இல்லை. ஆனால் நம்மை வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று பேசுவார்கள். உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற திட்டம் என்ன? இதே தொழிற்சாலைகளை, கார் உற்பத்தி செய்கிற, செல்போன் உற்பத்தி செய்கிற, தொலைக்காட்சி உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளை நாங்கள் முன்னெடுக்க விரும்பல. அதை என்ன செய்வா சீமான்? நீ எப்படி ஏற்றுமதி செய்கிறியோ காரை, அப்படி நான் காரை இறக்குமதி செய்வேன். நீ எப்படி சோறை இறக்குமதி செய்கிறியோ அப்படி நான் சோறை ஏற்றுமதி செய்வேன் என்று சொல்றேன். நீங்க நன்கு விளங்கணும். இந்தியா வெறும் 10 கோடி மக்களை கொண்ட நாடு அல்ல, 130 கோடி மக்கள். இந்த நாட்டில் எல்லா மக்களுக்கும் கார் கொடுக்க திட்டம் இருக்கு, நீரும் சோறு கொடுக்க ஒரு நிதிநிலை அறிக்கையில் கூட திட்டம் வந்ததில்லை. அறிவார்ந்த படித்த என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். இது பேராபத்தை நோக்கிய பயணம். கார் இல்லை என்றும், செல்போன் இல்லை என்றும், தொலைக்காட்சி இல்லை என்றும், மடிக்கணினி இல்லை என்றும் எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை என் உடன் பிறந்தார்களே. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. அதை எதிர்கொண்டு எந்த தேச தலைவனும் நின்றதில்லை, ஓடிடுவான் நாடு விட்டு. அப்படி விரைவில் இவர்கள் ஓடுவார்கள். ஓடக்கூடிய காலம் உருவாகி கொண்டிருக்குது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் பேசுவது சத்தியம், நடக்கும். அப்ப அதுக்கு என்ன வழி? என்ன வழி? ஒரே வழி, நீர்வள பெருக்கம், நீரை பெருக்குவது. எங்க அப்பா கற்பிக்கிறாங்க, நம்மாழ்வார் என்ன கற்பிக்கிறாங்க? மேலே தேங்கி நிற்கிற தண்ணீரை குடிக்க பயன்படுத்தக்கூடாது, அது மாசுபட்டுரும். அப்ப என்ன செய்யணும்? கீழே பூமிக்கடியில இருந்து தண்ணீரை எடுத்து குடிக்கணும். அதுக்கு கிணற வெட்டணும். ஆள் குழாய் கூட ஆபத்தப்பு. கிணறு வெட்டணும். கிணறு வெட்டி அந்த ஊற்று தண்ணிலிருந்து ஊறி வரணும். அந்த தண்ணீர் தான் தூய குடிநீர். ஏன்? மணல் ஆக சிறந்த நீர் வடிகட்டி, தூய்மையான நீரை வடிகட்டி வைக்கும். நீங்க மணல் மிகச்சிறந்த வடிகட்டி. கடற்கரைக்கு செல்லுங்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, புதுச்சேரி கடற்கரைக்கு செல்லுங்கள். கடல் நீர் உப்பு 10 அடி தூரம் இங்கு தள்ளி வந்து கொஞ்சம் மண்ணை தோண்டுங்கள், தண்ணீர் வரும், எடுத்து குடியுங்கள். உப்பு கைக்காது, தூய குடிநீராக இருக்கும். காரணம் என்ன? மணல் வடிகட்டி விட்டது. இதான் யதார்த்தம், இதான் உண்மை. இந்த அறிவியலை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப என்ன சொல்றாங்க? நீரை தேக்கணும். ஆனால் யாராவது ஒரு முதலாளி நீரை தேக்கிறானா? போத்தல் அடைச்சு அக்கோஃபனா, கிண்ணு, அது இது, இந்த எல்லாம் அப்போலோ கிப்போலோன்னு விற்கிறானே, இந்த முதலாளி எவனாவது, இந்த அயோக்கிய பையன் எவனாவது ஒருத்தன் 500 ஏக்கரை ஒரு பெரம்போக்கு இடத்தை எடுத்து ஒரு ஏரியை வெட்டி அதுல நீரை தேக்கி அந்த நீர்ல இருந்து அதுக்கு பக்கத்துல இருந்து நிலத்தடி நீரை உயர்த்தி அதுல இருந்து எடுத்து வைக்கிறானா? இல்ல. இது எப்படிப்பட்ட செயல் தெரியுமா அன்பிற்குரிய மக்களே? நீரை தேக்காமல் பூமிக்குள்ள ஓட்டையை போட்டு உறிஞ்சி 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 தண்ணீரை வித்து காசாக்குற ஒரு துரோகம் இருக்குதே, தாயின் மாரில் பால் குடிக்காமல் அறுத்து ரத்தம் குடிப்பதற்கு சமமான கொடுஞ்செயல் இது. இது என்னைக்கு போய் முடியும் தெரியல. இத்தனை கோடி மக்களுக்கு ஒரு நாள் தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எங்க போய் நிப்பீங்க? எத்தனை நாள் கொடுத்துட முடியும்? அவனால எத்தனை நாள் கொடுத்துட முடியும்? எத்தனை விவசாயிகள்
தோட்டத்தில் 400 அடிக்கு கீழே போர் போட்ட தம்பி தண்ணி வரல அப்படின்னா என்ன ஆகும்? இன்னும் 4 ஆண்டுகள் கழிச்சு, இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு நீங்க போத்தல் வாங்கி குடிக்கிறீங்க. உங்க பிள்ளை, அதுக்கு பிறக்க போற பேர பிள்ளை எங்கிருந்து தண்ணீர் குடிக்கும்? யார் அதை சிந்திக்கிறா? இது ஐயா நரேந்திர மோடி பேசுவாரா? ஐயா ராகுல் காந்தி, ஐயா ஸ்டாலின், யார் பேசுவா? யாராவது பேசுவாங்களா? இல்ல ஐயா நாராயணசாமி, இல்ல ஐயா ரங்கசாமி பேசுவாரா? இவர்களுக்கு பதவி. காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதாவுக்கு நேர் எதிர்கட்சி. அந்த கட்சியில தான் இவ்வளவு காலம் இருந்தார். சிறு வயதிலிருந்து இருந்தார் ஐயா ரங்கசாமி. அதுல தான் இருந்தாரு, முதலமைச்சர் ஆனார். இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தியே தலைவராயிட்டு இருந்தாரு. ஒரு அற்ப பதவிக்காக அதே பிஜேபியோட கூட்டணி வைப்பது மாதிரி ஒரு கேவலம் ஏதாவது உண்டா? என்ன கொள்கை இருக்கு? ஜி.கே. வாசன், ஐயா ஜி.கே. வாசன் மூப்பனாருடைய மையன். காங்கிரஸ் பாரம்பரியமா காங்கிரஸ். கடைசியா இங்க போய் ஒத்த சீட்டு, ஒரே ஒரு சீட்டு அது இருந்தான்னு அதுவும் ஜெயிக்க போறதில்லை. அந்த ஒத்த சீட்டுக்கு பிஜேபியோட கூட்டணி. அப்ப என்ன உங்க காங்கிரஸ்? உடனே இந்த வெள்ளச்சட்டை காவி சட்டையா மாறிடுச்சு. எங்க இது? காவி அடிச்ச சோத்துல போய் சாஞ்சிங்களா? இங்க ஏன் இப்படி மாறிச்சு? எப்படி இருக்கணும்? தமிழன்னா தன்மானத்தோட இருக்கணும். தமிழனுக்கு 3 அடையாளம். ஒன்னு அறம், அறத்தில் பிறந்த மானம், மானம் காக்கிற வீரம் இருக்கணும். இது 3 இல்லாம போய் எப்படி? 3 இல்லாம நாங்க உங்க பிள்ளைகளை பார்த்துக்கிறோங்க. இந்த கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இந்த இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவங்க இல்ல. அதனாலதான் சீட்டுக்கு நோட்டுக்கு அலையாம நெஞ்ச நிமித்தி திமிச்சு நிக்கிறோம்னா காரணம் என்ன? நாங்க சமரசமின்றி களத்தில் நின்ற புரட்சியாளன் பிரபாகரனுடைய பிள்ளைகள். அதனாலதான் எவனோடும் சொல்லப்படுறதில்லை, எவரோடும் சேர்றதில்லை, இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்ததில்லை. அடிமை தேசியத்தின் உரிமைக்காக ஆயுதம் ஏந்திய வீரஞ்செறிந்த ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். அந்த நிலத்தில் என் தலைவன் ஆயுதம் ஏந்தினார், இந்த நிலத்தில் அவன் பிள்ளைகள் அறிவாயுதம் ஏந்துகிறோம். அவர் கருவி ஏந்தினார், நாங்கள் கருத்தியல் புரட்சியை முன்னெடுத்து போறோம். நோக்கம் ஒன்றுதான், அடிமை தேசியத்தின் உரிமை, மீட்சி, எழுச்சி, விடுதலை. நோக்கம் ஒன்றுதான். நாங்கள் தூக்க வேண்டியது துவக்கல்ல, மதிப்புமிக்க வாக்கு என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தல் அரசியலுக்கு வந்தோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அருமை பெற்றோர்கள், நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். நாங்கள் உங்களை நம்பிதான் இருக்கிறோம். அதுவும் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளை நம்பி படித்துக் கொண்டிருக்கிற, படித்துவிட்டு இந்த தமிழ் சமூகத்தை, இந்த தேசத்தை எப்படியாவது மாற்றி படைக்க முடியாதா? ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, கொலை கொள்ளையற்ற, சாதிய இழிவு தீண்டாமையற்ற ஒரு தேசமாக படைக்க முடியாதா என்று ஏங்கி காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களை நம்பித்தான் இந்த அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். நீங்கள் எங்களை புரிந்து கொள்வீர்கள். நான் உங்கள் இதயத்திற்கு நெருக்கமாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் மொழியிலேயே தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்களை நிராகரிக்காதீர்கள், நெருங்கி வாருங்கள், எங்களை கவனியுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் என்பது உங்களுக்கு புரியும். நாங்கள் தூர தேசத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல, உங்களிலிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள், உங்களுக்காகவே நிற்பவர்கள், சமரசமின்றி நிற்பவர்கள், சற்றும் சளைக்காத களத்தில் நின்று போராடுகிறவர்கள். 8 ஆண்டுகள் கட்சி தொடங்கி 8 ஆண்டுகள், எத்தனை முறை சிறை? 5 முறைக்கு மேல சிறைப்படுத்தப்பட்டிருக்கேன். இதே புதுச்சேரி சிறையில் 85 நாள் 90 நாட்கள் சிறையில் இருந்தேன். மிக தாழ்தளம் நான் இருந்த சிறை. சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை. நான் எந்த சிறை கைதியோடும் பேசக்கூடாது. நான் அருகில் இருக்கிற வளாகத்தில் எனக்கு விளையாட்டு என்றால் ரொம்ப ஆர்வம். அந்த விளையாட்டில் கைப்பந்து விளையாடுவதற்கு கேட்டதற்கு கூட என்னை அனுமதிக்கல. நடைப்பயிற்சி கூட என்னை நடக்க அனுமதிக்கல. அறைக்குள் இருந்து படிப்பதை தவிர எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு தாழ்தளம். புதுச்சேரி சிறைக்குள் ஒரு மரம் கூட கிடையாது. அவ்வளவு வெக்கை. அந்த கொடுஞ்சிறைக்கில் 90 நாட்கள் இருந்து என்னை தேசிய பாதுகாப்பில் போட்டார் ஐயா கருணாநிதி அவர்கள். நான் என்ன சொல்லிவிட்டேன் என்று போட்டார் தெரியுமா உங்களுக்கு? பிரபாகரனை சொந்த அண்ணன் என்று சொல்லிவிட்டார். அதான் அதுல இருந்த குற்றம். திருப்பி வெளியில வந்து மறுபடியும் பேசினேன்.
இத்தாலியிலிருந்து பிறந்து வந்த சோனியா காந்தி இந்தியா முழுமைக்கு அன்னை ஆகலாம், பெரியார் தந்தை ஆகலாம். எப்படி இருக்கு பாருங்க. ஜெயலலிதா அம்மாவாகலாம். என் சொந்த அண்ணன், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் என் அண்ணன் ஆகக்கூடாதான் நான் கேட்டேன். அதுக்கு ஒரு வழக்கு, மறுபடியும் சிறை. அரும்பாடு தொடர்ச்சியாக சிறைக்கு போயிட்டு போயிட்டு வர எனக்கு நெருக்கமாக இருந்த நண்பர்கள்லாம் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இவன் ஒரு சர்வதேச பயங்கரவாதி போல, இவனோட சேருவது நமக்கு பிரச்சனை போல. என்னை அமெரிக்காவில் கைது பண்ணி கனடாவில் கைது பண்ணி திருப்பி அனுப்பும்போது நானே பயந்துட்டேன். ஒருவேளை நம்ம பற்களெல்லாம் பாஸ்பரஸ் குண்டாயிருச்சா, நம்ம விரலெல்லாம் துப்பாக்கி ஆயிடுச்சா, என்ன பிரச்சனை இவங்களுக்கு, எதுக்கு நம்மளை பிடிச்சி திருப்பி அனுப்புறாங்க? ஒன்றும் செய்யலை. நானே ஒரு புள்ளப்பூச்சி. என்னைய பார்த்து இவ்வளோ பயப்படுறான்னா காரணம் என்ன? இந்த படம் தான் பிரச்சனை. தமிழனில் ஒரு தலைவன் வரவிட மாட்டான், ஒரு வீரனை பிறக்க விட மாட்டான், ஒரு சிந்தனையாளன், ஒரு நேர்மையாளனை வரவே விட மாட்டான். ஆக சிறந்த ஒரு தலைவன் உன் இனத்தில் பிறந்திருக்கான, அது பிரபாகரன் தான். அவனை எப்படி கட்டமைக்கிறான் பாருங்க. பிரிவினைவாதி, டெரரிஸ்ட், பயங்கரவாதி, தீவிரவாதின்னு என்ன பண்ணிட்டாரு? சொந்த நாட்டு மக்களை குஜராத்தில் பல ஆயிரக்கணக்கில் கொன்று குவித்த மோடி இந்த நாட்டின் பிரதமர், ஒரு தேச தலைவர் என்று கொண்டாடுகிற தேசம் எப்படி இருக்கு? எப்படி இருந்துச்சு அந்த வழி உங்களுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு, வேகமா கார்ல போயிட்டு இருக்கும்போது நாய் வந்து விழுந்து அடிபட்டா நமக்கு எவ்வளவு வழி இருக்குமோ, அது அதை விட கொடிய மனநோய், கொடிய வன்முறை அது அந்த வார்த்தை. இவர ஒரு மனித புனிதர் போல, புதிய இந்தியாவை சிருஷ்டிக்க வந்த சிற்பி போல, ஒரு சுப்பி கூட கிடையாது, ஒண்ணும் தெரியாது. நான் சொன்னா நீ தப்பா எடுத்துக்கிட்ட, பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாதவங்க பணம் செல்லாதுங்கிறாங்க, ஜிஎஸ்டி வரிங்கிறாங்க. நான் சொன்னா நீ தப்பா எடுத்துக்கிட்ட. அந்த கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, அருண் ஜெட்லிக்கும் மோடிக்கும் பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாதான்ட்டு. நானா சொல்றேன்? அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். அவர் சொன்னார் பாருங்க, 7 பேரை விட மாட்டோம் அப்படின்னு. அதை நான் பாராட்டுறேன். நானும் கதவை திறக்காம விட மாட்டேன். அதை நீனும் புரிஞ்சுக்கணும்ல. என் தம்பி பேரறிவாளனுக்கு நெஞ்சு வலி, மருத்துவமனையில் படுத்திருக்கான். அவனை பார்க்கறதுக்கு எங்க அம்மாவை அனுமதிக்கல. இந்த அதிகாரம் அனுமதிக்கல. ஒரு தாய் தன் மகனை பார்க்கறதுக்கு அனுமதிக்க வேணாமா? என்னடா நாங்க பிழை செஞ்சிட்டோம்? என்ன பெரிய குற்றம் பண்ணிட்டோம்? இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய கொடுமை இருக்குது இந்த நாட்டு மக்களுக்கு. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, பாம்பு போட்டு கொல்றதான் பயங்கரவாதம் நினைக்கிறீங்க. அதை விட கொடிய பயங்கரவாதம் இருக்கிறது என் அன்பிற்குரிய மக்களே. சொந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டுக் கொள்வதுதான் உலக கொடிய பயங்கரவாதம். எத்தனை கோடி மக்கள் பட்டினி சாவு இந்த தேசத்துல. இது வளர்ச்சி பற்றி பேசுகிறது இந்த தேசம். வளர்ச்சி, டெவலப் பற்றி. பொண்டாட்டி செத்து போயிட்டா, பொண்டாட்டி தூக்கிட்டு போக ஆம்புலன்ஸ் இல்ல, அவசர ஊர்தி இல்ல, உயிர் காக்க ஊர்தி இல்ல, தோல்ல தூக்கிட்டு நடந்து போறான் 7 கிலோமீட்டர். இதாண்டா உன் தேசத்தின் அடையாளம், வளர்ச்சி. உலகம் பார்க்குது, உன்னை காரி துப்புது, உன்னை நீ டெவலப் பேசிட்டு. கற்பப்பையை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற ஏழை தாய்மார்கள் அதிகமாக இருக்கிற இந்திய மாநிலங்களில் முதன்மையான மாநிலம் குஜராத். இதுக்கு பதில் இருக்கா? நீ எந்த இந்தியாவிற்கு பிரதமராக போகிறார் ஐயா ராகுல் காந்தி, ஐயா மோடி அவர்கள்? எந்த இந்தியாவுக்கு பிரதமர் நீங்க? ஒரு தங்கை பேருந்தில் வேலைக்கு போகிறாள், அது ஒரு இந்தியா. ஒரு தங்கை விண்வெளியில் பறக்கிறாள், அது ஒரு இந்தியா. ஒரு தங்கை தன் கற்பப்பையை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறாள், அது ஒரு இந்தியா. இதுல எந்த இந்தியாவுக்கு நீங்க பிரதமர்? இவர்கள் பசித்தவர்களுக்காக நிற்பவர்கள் அல்ல.
இவர்கள் கொளுத்தவர்களுக்கானவர்கள். நாம் ஆடு மாடு வளர்ப்பது, மாடு வளர்ப்பது, பட்டுப்பூச்சி வளர்ப்பதெல்லாம் வேலை நான் அரசு பணியா மாக்கும்போது சிரிக்கிறான். எல்லாருக்கும் எப்படிலாம் வேலை கொடுப்ப? வேளாண்மையை அடிப்படையாக வைத்து கட்டமைக்கப்படுகிற வளர்ச்சி தான், பொருளாதார கட்டமைப்பு தான் சரியானது. அதுதான் வாழும் வளரும், அதான் வாழும் வளரும். ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளவு அவமானம்ங்கிறான். காலையில் எந்திரிச்சு போ, தெருவில் புதுச்சேரியில் போ, படிச்சவன் போறான், அரட்டவசரம் போட்டு ட்ராக் சூட்டை போட்டு நாய் மேய்ச்சிட்டு போறான். நாய் மேய்க்கிறத விட கேவலமாடா ஆடு மாடு மேய்க்கிறது. ஆனா ஆடு மேய்க்கிறது, மாடு வளர்க்கிறது அதெல்லாம் ரொம்ப அசிங்கம். ஆனா பால், காஃபில கொஞ்சம் தூக்கல பால் ஊத்துங்க, கொஞ்சம் நெய் போடுங்க சோறுல. அந்த நேரம் நாக்க பிடிச்சு உப்புத்தாள் இருக்கு தெரியுமா, அந்த இதை அப்படி சர 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 சரன்னு தேய்ச்சி விட்டுங்க. அவ்வளவு ருசனையா நெய் ஊற்றி புறங்கை வரைக்கும் நக்கி சாப்பிட தெரியுது. ஆனா மாடு யார் வளர்க்கறது ராஜா? யார் வளர்க்கறது? யார் வளர்க்கறது? பாலின் சந்தை மதிப்பு என்னன்னு தெரியாம பைத்தியக்கார கூட்டம். பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு. அதை நோக்கி மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு ஒரு தேசம் வராம சாராய பொருளாதாரத்துக்கு போய் சாராயம் வித்து சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. இதா ஒரு நாடு நினைக்குது குடிகளிடத்தில் வரியை எடுத்து எடுத்து பொருளாதாரத்தை பெருக்கிடலாம்னு. இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உண்டா? இது மாதிரி நாங்களும் தொழிற்சாலை கொண்டு வரோம். எப்படிப்பட்ட தொழிற்சாலை? நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. எப்படி நிலமும் வளமும் சார்ந்து? என் நிலமும் கிடக்கூடாது, ஆனா தொழிற்சாலை இருக்கணும், ஆனா வேலை வாய்ப்பு இருக்கணும். எப்படி? தக்காளி 2000 ஏக்கர் என் மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை எடுக்கிறோம், ஒத்திக்கு வாங்குறோம், லீஸுக்கு பறிக்கிறதுல அடாவடியா. இப்படி முதலாளிகளுக்கு பறிச்சு கொடுக்குறானே, 8 வழி சாலை போட அந்த நிலங்களை எல்லாம் பறிக்கிறாங்களே, அப்படி இல்லை. ஒப்பந்தம் 25 ஆண்டுகளுக்கு லீஸ் ஒப்பந்தம். அதை எடுக்கிறோம், அதுக்கான பணத்தை கொடுத்துறோம். கொடுத்துட்டு 2000 ஏக்கர்ல தக்காளி பண்ணேன். தக்காளியிலிருந்து ஜாம் பல கூழ் தயாரிக்கிறது. 1/2 கிலோமீட்டர்ல தொழிற்சாலை, அங்க பல ஆயிரம் பேருக்கு வேலை. தக்காளியை பதப்படுத்தி வைக்க குளிர் கிடங்கு, அங்க வேலை. அப்புறம் இந்த தக்காளியிலிருந்து ஊறுகாய் செய்யறது, அதுக்கு இந்த தக்காளியை பெட்டியில் அடுக்கி பதப்படுத்தி மாநிலம் முழுமைக்கு உணவு தேவைக்கு நகர்த்துறது, பிற மாநிலங்களுக்கு நகர்த்துறது, அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது. ஏன்னா என் காய்கறி எல்லாம் இயற்கை வேளாண் பண்ணேன், ரசாயன உரம்ங்கிறது தடை. இந்த இடத்துல தக்காளியில இவ்வளவு வேலை. இந்த செடி எடுக்கிறான், இயற்கை உரக்கிடங்களை கொண்டு குவிக்கிறோம். இந்த பச்சை செடி எடுக்கிறான், மாட்டு பண்ணையில தீவனமா போடுறோம். மாடு வளர்க்குறோம், 1000-2000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை. மாட்டுல இருந்து பாலாடை கட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை, பால் கோவா தயாரிக்கிற தொழிற்சாலை, வெண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, நெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, பாலை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்கிற தொழிற்சாலை. இதுல எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை இருக்கு பாருங்க. இப்படி நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வைக்கும் போது எந்த நிலத்தில் கடலூர்ல இருக்கிறான் என் பிள்ளை, இல்ல புதுச்சேரி இருக்கான் என் பிள்ளை, இதை விட்டு வெளியேற வேண்டியதில்லை. அங்கே கவர்மெண்ட் எம்ப்ளாய், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் கவர்மெண்ட் வேலை. நீ படிக்கலையா? இந்த மாடை பாத்துக்கியா? நீ படிச்சிருக்கியா? படிச்சிருக்கியா? எத்தனை லட்சம் லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறக்கிறோம்ங்கிற கணக்கடியா? நீ படிச்சிருக்கியா? ரொம்ப படிச்சிருக்கியா? இந்த பால் கோவா பாலாடை கட்டி இது இருக்கு இல்லையா, இதை அந்நிய நாடுகளில் போய் சந்தைப்படுத்தியா? நம்மளுடைய பண்ணையை பற்றி காட்டியா? நம்ம எப்படி பாலை, எப்படி தூய பாலை கலப்படம் இல்லாம தயாரிக்கிறோம் பாரு. பூரா ஜெர்சி மாட்டை ஒழிச்சிட்டு எல்லாம் ஏட்டு மல்க்கு, காங்கையம், சக்கிவால், எல்லாம் சிவப்பசகி, இப்படி நாட்டு மாடுகள் எல்லா மாடுகளையும் நான் வளர்த்து இப்ப எல்லாம் நாங்க திட்ட வச்சிட்டோம். மாடு இல்ல, எல்லாரையும் நீ திட்டான். இந்த சீமான் வந்து ஏட்டு மில்க்குங்கிறான், நாட்டு மாடுங்கிறான். இதை பேசி பேசி 5000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த மாடை 1 லட்சமா விலையேற்றி விட்டான்றான். மாடு வச்சிருந்தவன் என்னை வாழ்த்தான், மாட்டை வாங்க போனவன் திட்டிட்டு போறான். கொக்கோ கோலா பெப்சியை ஒளிப்பேன் எல்லாம் சிரிச்சான். பதநீர், இளநீர், நொங்கு, கரும்புச்சார், பழச்சார் தேசிய குடிபானங்கள். இப்ப பாத்தீங்கன்னா இளநீர் வியாபாரம் பெருகுது, கரும்புச்சார் வியாபாரம் பெருகுது, பழச்சார் வியாபாரம் பெருகுதுங்கிறான். விவசாயி மகிழ்ச்சி அடைகிறான். கொக்கோ கோலா பெப்சி குறைஞ்சிருச்சு. நான் வந்தேன்னா மூடிடுவேன், முழுக்க முடிச்சு விட்டுருவேன். டாஸ்மார்க்குகளை மூடிட்டு, சீம சாராயங்களை மூடிட்டு, பணம் பாட எங்க வேதம் கல்லுண்ணாமையத்தான் பாடுது. அந்த வேதத்தை மதிக்கிறதுக்காக கல்லுங்கிற சொல்ல தூக்கிட்டு பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாருன்னு பேரை அறிவிச்சு விட்டு
பணம்பால் தென்னம்பாலை திறந்து விடுறான். கல்லை குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவனும் இல்லை. ஒரே ஒரு மதுவில் தான் குடித்தவன் போதும்பா. கல் குடித்தவன் மட்டும்தான் போதும் விட்டுருங்கம்பா. நீங்கள் அதனால கல் கடையை திறக்கிறோம், இந்த கடையில் மூடுறோம். எல்லா வழியிலையும் விவசாயத்தை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டமைக்கிறோம். மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு போயிடும். அது இவர்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் மக்கள் எங்க கிட்ட தேடி வருவதை தவிர மக்களுக்கு வேற வழி கிடையாது. இது வழியே கிடையாது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை இது மாநில உரிமை நம்ம பெறணும், தனி மாநில தகுதியை நம்ம பெறணும். இன்னும் டெல்லிக்கு அடிமையா இருந்துக்கிட்டு இங்க பாரு, இந்த நாராயணசாமியால ஒரு முதலமைச்சர் ஆளுநரை எதிர்த்து போராடினது உலக வரலாற்றில் தான். அதுவே ஒன்னத்துக்கு உதவாத ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி தான் அது. அது அறிஞர் அண்ணா போன்றவர்கள்லாம் ஆட்டுக்கு தாடி, ஸ்டேட்டுக்கு ஆளுநர், ரெண்டு ஒன்று தாண்டானே. ஆட்டுக்கு தாடி எதுக்கு? அது ஒரு தெண்டம். அது மாதிரி இவங்க ஒரு தெண்ட கர்மாந்திரம். அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு எங்கள் ஆள், அவர் பேர் என்னடா, நமக்கு ஒரு ஆளுநரை போட்டிருக்காங்க, பன்வாரிலால் புரோஹித். அவர் என்ன, அவர் ஒரு காமெடி, திடீர்னு ஆய்வுக்கு கிளம்பிடுவார். எங்க பெண்கள் குளிக்கிறாங்க, அது ஒரு உச்சபட்ச காமெடி. நான் என்ன கேட்கிறேன், எதுக்குன்னா ஸ்டேட்டினுடைய திட்டங்கள் எப்படி நன்றாக இயங்குதான்னு பார்க்க போறாரு அப்படின்னு. அப்ப மத்திய அரசின் திட்டங்கள் எப்படி இயங்குதுன்னு குடியரசுத் தலைவர் கிளம்பி போனார், பார்க்க எப்படி இருக்கும்? அனுமதிப்பீங்களா? இந்த 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 ஆளுநர் ஆய்வு என்பது ஏன் கருணாநிதி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது நடக்கல? அப்பாவே ரெண்டு புள்ள பூச்சி வந்து உட்கார்ந்தோன்ன அவன் பிடிச்சி பிடிச்சி விளையாடுறான். இப்ப நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், நீ வா ஒரு தடவை ஆய்வு பண்ணி பாரு. ஒரு தடவை எப்படி இருக்கு? ஆளுநரை கிரண் பேடின்னு ஒண்ணு கொண்டாந்து போட்டு, ஒரு பேடியை கொண்டாந்து போட்டு, ஒரு நலத்திட்டம் கூட புதுச்சேரிக்கு நடந்து விடக்கூடாது. நடந்து விட்டால் இந்த அரசுக்கு நல்ல பேர் வந்துடும். ஏன்னா அது பிஜேபி ஆளு, பிஜேபியினுடைய ஆளுநர். அப்ப இந்த மாநிலம் காங்கிரஸ் ஆளுது, காங்கிரசுக்கு நற்பேர் வரக்கூடாதுங்கிற ஒரு மோசமான சிந்தனை. நாட்டின் குடிகளை விட தங்களுடைய சுயலாபத்திற்காக நாட்டு மக்களுக்கு எதுவும் நடக்க விடாமல் தடுக்கிற இந்த தீய சக்திகளை ஒழிக்கணும். காங்கிரஸ் என்பது என் அன்பிற்குரிய மக்களே, காங்கிரஸ் என்பது தமிழ் தேசிய இனத்தின் பரம்பரை எதிரி. பாரதிய ஜனதா என்பது மானுட குல எதிரி, மனித குலத்திற்கே ஆபத்தானவன். காங்கிரஸ் கட்சி கால் நூற்றாண்டுகளாக நம்ம இனத்தை கொன்றொழித்திலிருந்து நமக்கு எதிரி. ஆனா அந்த பாரதிய ஜனதா இருக்க தமிழ் இனத்திற்கு பரம்பரையாக எதிரி. அதனால நீங்களை ஒழிக்கணும். நாம என்ன கோரிக்கை வைக்கிறோம் புதுச்சேரியில்? நம்ம என்ன செய்யறோம்? மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும். இதுதான் நம்ம முழக்கம். இதை என்ன பண்றான், ஒரு சின்ன மண்புழு அதை தூண்டில மாட்டி அப்படியே போட்டு பெரிய மீனை பிடிப்பு மாதிரி மாகே ஏனம்ங்கிற 2 தொகுதியை ஆந்திரால இருந்து கேரளா நீங்க சேர்த்து விட்டு 2 தொகுதியிலையும் நான் வேட்பாளர் போட முடியாது, ஏன்னா எங்க ஆள் இல்லை இங்க. அவன் இந்த காங்கிரஸ், இந்த காங்கிரஸ் கட்சி அங்க போட்டுட்டு இது என்ன செய்யுதுன்னா, அங்கிருந்து 2 உறுப்பினரை கொண்டாந்து அந்த 2 பேரும் புதுச்சேரியில மிக உயர்ந்த பதவி எதிர்க்கோ அதுல உட்கார்ந்துக்கிறான். உட்கார்ந்துக்கிட்டு மொத்த வளத்தையும் மொத்த வருமானத்தையும் சுருட்டி கொண்டு போறான் 2 தொகுதி. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? மாகே ஏனம் வேணாம், ஆந்திராவோட கேரளாவோட சேர்த்துரு, எனக்கு வேண்டாம், எனக்கு தனி மாநில உரிமையை கொடுத்துரு. அதான் நாம கேட்கிறது. இது கூட பரவாயில்ல, இங்கேயாவது ஒரு 2000 3000 போலீஸாவது இருக்கு. இது டெல்லிக்கு இந்த காவல்துறை அதிகாரம் கூட கிடையாது. அது இன்னும் மோசம். அரவிந்த் கெஜ்ரிவால் படுற பாடு இருக்க, அங்கேயும் இதே மாதிரி ஒரு கிரண் பேடி மாதிரி அங்க ஒரு பேடியை போட்டான், வேலையை செய்ய விடுறதில்ல. இந்த நிலைகளை எல்லாம் மாற்றணும் என் அன்பிற்குரிய மக்களே. இந்த கட்டமைப்பை தகர்த்துட்டு மாற்றி கட்ட வேண்டியது இருக்குது.